இன்றைக்கி தற்கூரின்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, ஆதவர்ஜினாவை யாருன்னு தெரியலன்றீங்கல்ல, ஆதவர்ஜினா யாருன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க. அவங்க மாமனார் யாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. உங்களோட கட்சியில் நீங்கள் ஆலமரம்ன்றீங்கல்ல, நீங்கள் ஆதவர்ஜினா வேணாம் விஜய் வேணான்றீங்கல்ல, சரி ஓகே. அவங்க மாமனார் லாட்ரின் பண்ணி கொடுத்தாருல உங்களுக்கு காசு கட்சியில் எலக்ட்ரோ பாண்டா திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். போய் ஸ்டாலின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீ தற்கூரித்தனமாக பேசாதான்னு சொல்லுவார் ஸ்டாலின் திருப்பி சேகர்பாபுவை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து விஜய தற்கூரின்றீங்க. நீங்கள் பசங்க சம்பவம் எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு புரியல. நீங்கள் என்னமோ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்த கட்சி மாதிரி நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே சீமான் இப்படி தான் வாய் விட்டார், செம்ம சாத்தினாங்க. இப்போ வந்து நீங்கள் விஜய் அவர்களை தற்கூரின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா எந்த அளவுக்கு உங்களுக்கான பித்து பிடிச்சி சுற்றுன்னு நீங்கள் பார்க்கணும். அடித்த அடி மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கங்களா சார்? மெமரி லாஸ் ஆகாட்டி நீங்கள் சேகர்பாபு யாருன்னு கேட்பீங்களா? சேகர்பாபு வந்து நீங்கள் ஆதவர்ஜினா யாருன்னு கேட்பீங்களா? மெமரி லாஸ் தானே இப்போ உங்களுக்கு. எந்த அளவுக்கு அடிச்சிருந்தா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருந்தீங்களா? அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேகர்பாபுவை தலையை நிமிர்ந்து நடக்க சொல்லுங்கள். ஸ்டாலின் நடக்கும்போது தலையை பார்த்துக்கிட்டு இருந்து எப்படி போவார் ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? மக்களுக்கு தெரியும், போடுவான் கமெண்ட்டில். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவரை தற்கூரின்னு சொல்லி பேசுகிறீங்கனாக்கா நீங்கள் ஒரு அமைச்சர் கரெக்டுங்களா? ஒரு அமைச்சர், அது என்ன துறை? அறநிலையத்துறை. எவ்வளோ கண்ணியமான சொல்லடல் பயன்படுத்தணும். நீங்கள் தற்கூரின்னு சொல்லி பேசுகிறீங்க. ஏன்னா உங்களுடைய தரம் தராதாரம் என்னன்றதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பொறுத்து தான் பிரயோகிக்கும். ஸ்டாலின் என்னமோ எவனோ அவன் இவன் நேற்று கட்சி ஆரம்பித்தானான்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, உதயநிதி ஒரு பக்கம் பேசுகிறார், நீங்கள் ஒரு பக்கம் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுனதுக்கு பதிலாகவே உங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது தான் போடுறாங்க எடுத்து அட அப்படின்ட்டு. அப்படி தான் இப்போ சேகர்பாபுக்கு பதில் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஆயுதத்தை எதிரிகள் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. நீங்கள் இப்படியே போனீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் நேதாஜியாக இருக்கணுமா காந்திஜியாக இருக்கணுமான்னு கொண்டு போய் நீங்கள் தான் நிப்பாட்ட போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு யுத்தம்ன்றது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் கொடுத்தவங்க சொல்கிறாங்க, சார் ஒரு சிம்பிள் விஷயம், அம்பேத்கர் காலத்தில் குடிநீர் மறுக்கப்பட்டது, இன்றைக்கி உங்கள் ஆட்சி காலத்தில் அந்த குடிநீரில் மலம் கலந்து கொடுக்கப்படுகிறது. இதை சரி செய்ய துப்பு இல்லை உங்களுக்கு. அப்புறம் ஏன் வெக்கமில்லாமல் இந்த பேச்சு பேசுங்க? அவர்கள் கேட்ட கேள்வி சரியா தப்பா?